இன்றைக்கி என்னோடய கிச்சனில் வெண்டைக்காய் ஃப்ரிட்டர்ஸ் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஈஸி இதை செய்கிறது. கிறிஸ்பியாக இருக்கும். வெண்டைக்காய் சாப்பிட பிடிக்காதவங்கெல்லாம் கூட விரும்பி இதை சாப்பிடுவாங்க. இப்போ நான் இந்த மாதிரி பெரிய வெண்டைக்காவாக கிடச்சிது எனக்கு, அதனால் இந்த ரெசிபியை செய்யலான்னு எடுத்துக்கிட்டேன். எனி சைஸ் வெண்டைக்காயில் நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்லிட் உண்டாக்கிக்கலாம். ஃபுல்லாக ஹாஃபாக கட் பண்ணக்கூடாது, வெறும் ஒரு ஸ்லிட்டு மாத்திரம் நம்ம இப்படி உருவாக்கிக்கலாம். அந்த மாதிரி எல்லா வெண்டைக்காவையும் நம்ம ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காங்கில் இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா ஒவ்வொரு வெண்டைக்காயிலையும் நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஷாலோ ஃப்ரையிங் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த வெண்டைக்காயில் நம்ம இந்த மாதிரி அந்த பவுடரை போட்டுட்டு எக்ஸஸ் பவுடரை நல்லா தட்டி விட்டுடலாம். இந்த வெண்டைக்காவை ஊற வைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. எல்லா வெண்டைக்காவையும் நம்ம ஃபில் பண்ண கையோடே நம்ம அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் இருக்கிற அந்த லிக்விட் ஃபாஸ்பரஸ், அதாவது வெண்டைக்காயில் அப்படியே ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வரும் இல்லையா, அது நம்மளோட பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் ஸ்டஃப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரையிங் தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 4 பீஸ் முதல்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெண்டைக்காயில் இந்த லிக்விட் ஃபாஸ்பரஸ் கம்மி குவான்டிட்டியில் தான் இருக்குது. அது கூட விட்டமின் இ, கே, ஏ, அதுக்கப்புறம் நயாசின், அயர்ன் எல்லா கண்டென்ட்டும் இதில் இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. யூஸ்வலாக வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு நல்லா போடுவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு காரணமே அந்த வெண்டைக்காயில் இருக்க அந்த லிக்விட் ஃபாஸ்பரஸ் தான். அது பிரெயினை நல்லா ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனையும் கொடுக்கும். ஸோ நல்லா கணக்கு போட முடியும். கூட இந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த விட்டமின்ஸ் உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் வெண்டைக்காய் சாப்பிட்டா நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆனவுடனே நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் எண்ணெய் அவ்வளோ குடிக்காது. இருக்கிற இந்த எண்ணெயில் அவ்வளோ வெண்டைக்காவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பட் ஸ்டில் அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். இந்த வெண்டைக்காங்க முத்தலாக வாங்கிக்காதீங்க, நல்லா இலசாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கடித்து சாப்பிட முடியும். முத்தலாக இருந்தால் இந்த மாதிரி கிறிஸ்பி வெண்டைக்காய் சாப்பிடும்போது கொஞ்சம் நார் மாதிரி வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வெண்டைக்காய்களை வாங்கிக்கணும். ஈஸியாக ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணணும் அப்படின்னா வெண்டைக்காயில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சர்வ் பண்ணலாம். சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு, எல்லா விதமான குழம்புக்கு இந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் சர்விங் ட்ரேயில் கொண்டு போயிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காயில் இப்படி ஒரு டிஷ் பண்ண முடியுமா அப்படின்னு கூட ஆச்சரியமாக இருக்கும். சுவையான வெண்டைக்காய் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.